ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க. இங்கே நம்ம சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் PQ அப்படின்னு 2 கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ PQ இந்த 2 வார மாதிரி அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். சரிங்களா? முதல்ல P இருக்குது, அப்போ P எழுதிக்கலாம். நடுவில் டெல்டா. அடுத்த 2வது Q இருக்குது. இதோட விரிவாக்கம் P மைனஸ் Q. நடுவில் சேர்ப்பு. அடுத்த Q ஃபர்ஸ்ட் வரணும், நடுவில் மைனஸ், 2வது P வரணும். சரிங்களா? இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். P மைனஸ் Q. ஓகே, கொஸ்டினில் Pக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2, 3, 5, 7, 11. நடுவில் மைனஸ். இனி Qக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 3, 5, 11. நடுவில் மைனஸ்னால என்ன பண்ணணும், 2லேயே சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். ஓகே, பண்ணிக்கலாம். இங்கே 3, அங்கேயே 3. அடுத்த இங்கே 5, அங்கேயே 5. இங்கே 11, அங்கேயும் 11. சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் கணத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. பாக்கி என்னது இருக்குது, 2ம் 7ம் இருக்குது. அப்போ 2, 7. இனி அடுத்த Q மைனஸ் P கண்டுபிடிக்கலாம். Q மைனஸ் P. கொஸ்டினில் Q என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்ன இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 1, 3, 5, 11. அடுத்த நடுவில் மைனஸ். இனி Pக்கு பதில் அதோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். 2, 3, 5, 7, 11. மைனஸ். அப்போ 2லேயே சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3, அங்கே 3. இங்கே 5, அங்கே 5. இங்கே 11, அங்கே 11. இப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் கணத்தில் என்னது இருக்குது, 1 மட்டும் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். P டெல்டா Q. P டெல்டா Q is equal to P minus Q. P minus Qோட மதிப்பு என்னது, இது. அப்போ P minus Qக்கு பதில் 2, 7ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் பாருங்க, நடுவில் சேர்ப்பு. இனி Q மைனஸ் P அதோட மதிப்பு என்னது, 1. அதை எடுத்து எழுதிருங்க. இந்த மாதிரி நடுவில் சேர்ப்பு வந்தால் என்ன பண்ணணும், 2யும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? அதனால ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 1 எழுதிக்கலாம். அடுத்த 2, 7. சேர்ப்புனா 2யும் சேர்த்து எழுதணும். ஓகே, இதுதான் என்னது, P டெல்டா Q. இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே RS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2 வார மாதிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். முதல்ல R இருக்கனால R, அடுத்த டெல்டா, 2வது S இருக்குது. இதோட விரிவாக்கம் எழுதலாமா? ஃபஸ்ட்டு R மைனஸ் S, நடுவில் சேர்ப்பு. இனி S ஃபஸ்ட்டில் வரணும். S மைனஸ் R. ஓகே, முதல்ல R மைனஸ் S கண்டுபிடிக்கலாம். கொஸ்டினில் R என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். L, M, N, O, P. அடுத்த நடுவில் மைனஸ். இனி எஸ்ஸுக்கு பதில் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். J, L, N, Q. ஓகே, மைனஸ்னா 2லேயே சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணணும். பண்ணிக்கலாமா? இங்கே L, அங்கே L. இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. இப்போ ஃபர்ஸ்ட் கணத்தில் பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. M இருக்குது, O இருக்குது, P இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் M, O, P. இனிமேல் என்ன கண்டுபிடிக்கலாம், S மைனஸ் R கண்டுபிடிக்கலாம். X மைனஸ் R. கொஸ்டினில் S என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். J, L, N, Q. அப்புறமாட்டு நடுவில் மைனஸ். இனி கொஸ்டினில் Rக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. L, M, N, O, P. ஓகே, மைனஸ்னா சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே L இருக்குது, அங்கே L இருக்குது. இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் சேமாக இருக்குது. இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது, JQ இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. J, Q. ஓகே, இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். R டெல்டா S. R மைனஸ் S இதோட மதிப்பு என்னது, MOP. அதை எழுதிக்கலாம். M, O, P. அடுத்த நடுவில் சேர்ப்பு. இனி S மைனஸ் R இதோட மதிப்பு என்னது, JQ. எழுதிக்கலாமா? J, Q. சேர்ப்புனா 2யும் சேர்த்து எழுதணும். எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. M, O, P. அடுத்த செக் பண்ணணும், J எழுதியிருக்கோமா இல்லை. எழுதாததுனால எழுதிக்கணும். எழுதுனது இருந்துன்னா எழுதக்கூடாது. அடுத்த Q அதுவும் இல்லை, அப்போ எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் R டெல்டா S. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். இங்கே XY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ XY வார மாதிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். X டெல்டா Y. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கணும். 2வது என்ன கொடுத்துருக்காங்களோ அது 2வது எழுதிக்கணும். இப்போ X மைனஸ் Y நடுவில் மறக்காமல் சேர்ப்பு. அடுத்த Yயை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. Y மைனஸ் X. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், X மைனஸ் Y கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5, 6, 7. நடுவில் மைனஸ். இனி ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 5, 7, 9, 10. நடுவில் மைனஸ். அப்போ என்ன பண்ணணும், சேமாக இருக்கிறதே கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 5, இங்கே 5. இங்கே 7, இங்கே 7. இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது, 6 மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இனிமேல் ஒய் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஒய் மைனஸ் எக்ஸ்.
இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க 5 7 9 10. அதாவது ஒய்க்கு பதில் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன், நடுவில் மைனஸ். இனி எக்ஸோட மதிப்பு இது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 5, 6, 7, நடுவில் மைனஸ். அப்போ சேமாக இருக்கிறது கேன்சல் பண்ணுங்க, இங்கே 5 அங்கே 5, இங்கே 7 அங்கே 7. அப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் கணத்தில் என்னது இருக்குது 9 10 எழுதிக்கலாம் 9, 10. இனிமேல் சாத்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்னது 6, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், நடுவில் சேர்ப்பு. இனி ஒய் மைனஸ் எக்ஸோட மதிப்பு என்னது 9, 10, 9, 10. ஓகே, நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டே சாத்து எழுதணும், ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி செக் பண்ணிட்டு எழுதணும். 9 எழுதலை அப்போ எழுதிக்கலாம், 10 எழுதலை அப்போ எழுதிக்கணும். இதுதான் என்னது எக்ஸ் டெல்டா ஒய். இவ்வளோ தான் அந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். கன குறியீடுகளை கொண்டு பின்வரும் நிழலிட்ட பகுதியினை குறிப்பிடவும். அதாவது இங்கே நிழலிட்டிருக்காங்க, இந்த நிழலிட்ட பகுதியை கன குறியீடுகளை கொண்டு நம்ம குறிப்பிடணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றை பாருங்க. இந்த வெண்படத்தில் ஏல ஷேட் பண்ணவே இல்லை. அதாவது பி வட்டத்தில் இருந்து இந்த ஏ வட்டத்தை நீக்கிருக்காங்க. நீக்கிறதுனா மைனஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ பாருங்க, ஏயை மறைச்சிட்டேன், பாக்கி பியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன எழுதிக்கலாம்? பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். வெண்படத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் மைனஸ்னா மைனஸுக்கு அடுத்து என்னதுக்கு ஏ, அதாவது மைனஸ்னாலே மறைக்கணும். அப்போ மைனஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏயை மறைக்கணும். ஏ வட்டத்தை மறைச்சிட்டேன், பாக்கி பி வட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னது? பி மைனஸ் ஏ. உங்கள் புக்கில் எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு கொஸ்டினில் ஏபின்னு கொடுத்துருக்கனால நானும் ஆன்சரில் ஏபி அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இனி அடுத்தது பார்க்கலாம். இங்கே எதை நீக்கியிருக்காங்க? ஏயையும் பியையும் நீக்கிட்டாங்க, அதாவது மைனஸ் பண்ணுறது. அதாவது வெளியே இருக்கக்கூடிய பகுதியை ஷேட் பண்ணியிருக்காங்க. அனைத்து கணம்னா மொத்தமும் வரும், மொத்தத்தில் இருந்து ஏபி இந்த ரெண்டு வட்டத்தை நீக்கிட்டாங்க. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? அனைத்து கணம்னா யூ. சரிங்களா? இப்போ அனைத்து கணத்துல இருந்து ஏபி இதை ரெண்டையும் நீக்கிட்டாங்க. நீக்கிறதுனா மைனஸ். அப்புறமாட்டு ஏபி ரெண்டையும் நீக்கிறதுனால ஏ சேர்ப்பு பி ரெண்டுமே வாரதுனால நடுவில் சேர்ப்புன்னு எழுதிக்கணும். இனி அடுத்த பாருங்க. இப்போ இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? ஏ சேர்ப்பு பி ஹோல்டர்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். எல்லா சம்லையும் இப்படி கொடுத்துருக்கதை நம்ம இப்படி எழுதுவோம். இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்கதை இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். அதாவது டேஸ்னா அனைத்து கணம், அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ் போடணும். இனி பிராக்கெட்டில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இதுதான் என்னது இதோட ஆன்சர். உங்கள் புக் பேக்கில் இதை மட்டும் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். அப்புறமாட்டு இதை பார்க்கலாம். இங்கே ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பி வட்டத்தை மொத்தமாக நான் மறைச்சிட்டேன். சரிங்களா? மறைச்சா பாக்கி ஏ வட்டத்தில் என்ன பகுதி இருக்கோ அதை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏயில இருந்து முதல்ல பியை கழிக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இனி ஏயை நான் அப்படியே மறைக்கிறேன், பாக்கி பி வட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? பி மைனஸ் ஏ. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த வெண்படத்தில் இந்த பகுதியை மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க, அதனால ஒன்னே ஒன்று தான் எழுதியிருக்கோம். இங்கே இதையும் ஷேட் பண்ணியிருக்காங்க, இதையும் ஷேட் பண்ணியிருக்காங்க, அப்போ 2 எழுதியிருக்கோம். சரிங்களா? இங்கே 2லேயும் ஷேட் பண்ணியிருக்கனால நடுவில் சேர்ப்புன்னு எழுதிக்கணும். ரெண்டுமே வருதா? அப்போ நடுவில் சேர்ப்புன்னு எழுதிக்கணும். உங்கள் புக் பேக்கில் இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. வேணா இதை இன்னும் கூட சுருக்கிக்கலாம். இது வந்து என்னது? சமச்சீர் வித்தியாசம், அந்த ஃபார்முலா ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கனால ஏ டெல்டா பி அப்படின்னு எழுதிக்கலாம். இவ்வளோ தான் அந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏபி என்பன வெட்டும் கணங்கள் மற்றும் யூ என்பது அனைத்து கணம் எனில் பின்வருவனவற்றை வெண்படத்தில் குறிக்கவும். நம்மள இங்கே 7 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதை வெண்படத்தில் குறிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். முதல்ல நீங்கள் வெண்படம் வரையணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செவ்வக வடிவத்தில் ஒரு பாக்ஸ், அப்புறம் ஏபி அப்படின்னு 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க, அதனால 2 வட்டம் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்னோடு ஒன்று வெட்டுற மாதிரி 2 வட்டம். இது ஏ, இது பி அப்படி நேம் கொடுங்க. இனி இந்த ஓரத்தில் யூ, அதாவது அனைத்து கணம் அப்படின்னு எழுதிருங்க. வெண்படம் வரையணும்னா முதல்ல இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ சேர்ப்பு பி, நடுவில் என்னதுக்கு? சேர்ப்பு. இந்த மாதிரி நடுவில் சேர்ப்பு இருந்துன்னா ஏயையும் பியையும் சேர்த்து ஷேட் பண்ணணும். சரிங்களா? ஏ வட்டத்தையும் பி வட்டத்தையும் சேர்த்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, ஷேட் பண்ணலாம். ஷேட் பண்ணும்போது பென்சிலையும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? பென்சிலை யூஸ் பண்ணாதான் ஏதாவது தப்பு வந்துன்னா உங்களால் அழிச்சுக்கிட்டு திரும்ப வரைய முடியும். ஓகே, ஷேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி வெளியே போகாமல் ஷேட் பண்ணணும். சரிங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன் ஏ வெட்டு பி, நடுவில் வெட்டு இருக்கு. வெட்டுனா 2க்கும் பொதுவான பகுதியை ஷேட் பண்ணணும். இப்போ பாருங்க, 2க்கும் பொதுவான பகுதி என்னது? இந்த பகுதி. அப்போ இந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிட்டேன். இனிமே தேர்ட் சப்டிவிஷன் ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் வந்தாலே பிராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம ட்ரா பண்ணணும்.
பாருங்க ஏ வெட்டு பி ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோம், அதனால திரும்ப ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஏ வெட்டு பினா இது சரிங்களா. இதுக்கு ஹோல்டர்ஸ்னா இந்த பகுதியை தள்ளி மற்ற எல்லா பகுதியும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேட் பண்ணிட்டேன். இந்த பகுதியை தள்ளி மற்ற எல்லா பகுதியும் ஷேட் பண்ணிட்டேன். ஏ வெட்டு பினா இந்த பகுதி சரிங்களா. அதுக்கு ஹோல்டர்ஸ்னா இந்த பகுதியை தள்ளி மற்ற எல்லா பகுதியும் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகே, இனிமேல் ஃபோர்த்து சப்டிவிஷன் பி மைனஸ் ஏ ஹோல்டர்ஸ். ஹோல்டர்ஸ் வந்திருக்கு, அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்னது இருக்கோ அதை முதல்ல ட்ரா பண்ணணும். பி மைனஸ் ஏ. அப்போ இங்கே மொத்தமாக 2 வெண்படம் வரும் சரிங்களா. இப்போ பாருங்க பி மைனஸ் ஏ மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸுக்கு அடுத்து என்னது இருக்குது, ஏ இருக்குது. அப்போ அதை நீங்கள் இந்த மாதிரி மறைச்சிருங்க. ஏ வட்டத்தை நான் அப்படியே மறைச்சிட்டேன். பாக்கி பி வட்டத்தில் எவ்வளோ பகுதி இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணணும் சரிங்களா. இந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, ஷேட் பண்ணலாம். ஷேட் பண்ணிட்டேன். பாருங்கள் நடுவில் மைனஸ்னா மைனஸுக்கு அடுத்து என்னதுக்கு ஏ, அதை அப்படியே மறைச்சிடுங்க. பாக்கி பியில் எவ்வளோ பகுதி இருக்கோ அதை தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஓகே, இனிமேல் பி மைனஸ் ஏ ஹோல்டர்ஸ் இதை நம்ம ட்ரா பண்ணிடலாம். பி மைனஸ் ஏனா இந்த பகுதி, அதுக்கு ஹோல்டர்ஸ்னால் என்னது, நம்ம ஷேட் பண்ணியிருக்க இந்த பகுதியை தள்ளி பாக்கி எல்லா பகுதியும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா இந்த பகுதியை தள்ளி பாக்கி எல்லா பகுதியும் நான் ஷேட் பண்ணிட்டேன். இனி ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தனித்தனியாக வெண்படம் வரையணும். ஃபஸ்ட்டு ஏ டேஸ் வரையணும், அடுத்த பி டேஸ் சரிங்களா. இனி ரெண்டையும் சேர்த்து ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ டேஸ். பாருங்க ஏன்னா என்னது, இந்த ஏ வட்டம், அதுக்கு டேஸ்னால் என்ன பண்ணணும், ஏ வட்டத்தை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, ஷேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஷேட் பண்ணணும். ஏ வட்டத்தில் ஷேட் பண்ணவே கூடாது சரிங்களா. இனி பி டேஸ். பினா என்னது, பி வட்டம். பி டேஸ்னா பி வட்டத்தில் ஷேட் பண்ணக்கூடாது. ஓகே, பி வட்டத்தை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் ஷேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பி வட்டத்தை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் நான் ஷேட் பண்ணிட்டேன். இனி ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ், நடுவில் சேர்ப்பு. அப்போ ஏ டேஸ் பி டேஸ் இந்த ரெண்டுலேயும் எங்கெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அதை சேர்த்து இதில் ஷேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டுலேயுமே வெளியே ஷேட் பண்ணியிருக்கோம். 2 வட்டத்துக்கு வெளியே ஷேட் பண்ணியிருக்கோம். இங்கே அதே மாதிரி தான், இங்கே அதே மாதிரி தான். அப்போ நம்ம வெளியே மொத்தமாக ஷேட் பண்ணணும். அடுத்து பாருங்கள் பியில் இந்த பகுதியை ஷேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதாவது இந்த பகுதி கிடையாது, இந்த பகுதி மட்டும். ஏல வந்து இந்த பகுதி சரிங்களா. ரெண்டுலேயும் ஷேட் பண்ணாத பகுதி என்னன்னா இது பொதுவான பகுதி. ரெண்டுலேயும் பாருங்க சேமா இந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ணவே இல்லை சரிங்களா. அப்போ அதில் நீங்கள் ஷேட் பண்ணக்கூடாது. பாக்கி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, ஷேட் பண்ணிக்கலாம். புரியுதுல்ல, சேர்ப்பு அப்படின்னா ரெண்டுலையும் எங்கெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை சேர்த்து நீங்கள் இங்கே ஷேட் பண்ணணும். இனி 6th சப்டிவிஷன் ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். முதல்ல ஏ டேஸ், அடுத்த பி டேஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கோம், அப்போ திரும்ப வரையாண்டா. ஓகேங்களா. வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே ஏ டேஸ் பி டேஸ் இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக எங்கே ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும்தான் இங்கே நீங்கள் ஷேட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ரெண்டுலேயும் நீங்கள் வெளியே ஷேட் பண்ணியிருக்கீங்க, சேமாக ஷேட் பண்ணதை தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். இங்கேயும் வெளியே ஷேட் பண்ணியிருக்கீங்க, இங்கேயும் வெளியே ஷேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நம்ம வெளியே நம்ம ஷேட் பண்ணணும். அடுத்து பாருங்க இங்கே பி வட்டத்தில் இந்த பகுதியை ஷேட் பண்ணியிருக்கோம், அதே இது பி வட்டத்தில் இங்கே ஷேட் பண்ணலை. அப்போ நீங்கள் ஷேட் பண்ணக்கூடாது. ரெண்டுலையும் சேமாக ஷேட் பண்ண பகுதியை தான் நீங்கள் ஷேட் பண்ணணும் சரிங்களா. இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஷேட் பண்ணலை. அடுத்து பாருங்க ஏல இங்கே ஷேட் பண்ணலை, ஆனால் இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ சேமாக இல்லை பார்த்தீங்களா. ரெண்டுலேயும் ஷேட் பண்ணால் மட்டும்தான் ஷேட் பண்ணணும். அப்போ வெளியே மட்டும்தான் ரெண்டுலேயும் சேமாக ஷேட் பண்ணியிருக்காங்க, அதனால வெளியே ஷேட் பண்ணிடுங்க சரிங்களா. பார்த்தீங்களா, வெளியே மட்டும் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். இனிமேல் 7th சப்டிவிஷன் வெண்படம் 3rd மற்றும் 5th உற்று நோக்கி உன்னுடைய கருத்தை எழுதுக. பாருங்க 3rd ஒன் என்ன இருக்குது சரிங்களா. அடுத்த 5th ஒன் என்ன இருக்குது. 5th இதுதான்.
அப்போ தேர்டும் ஃபிஃப்த்தும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ரெண்டுலேயும் இந்த பகுதியை தான் ஷேட் பண்ணவே இல்லை. அப்போ ரெண்டுமே சமம் அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். முதல்ல ஏ வெட்டு பி எழுதிக்கலாமா? ஏ வெட்டு பி ஹோல் டேஸ் ரெண்டுமே சமமாக இருக்கனால சமம். அடுத்து என்னது? ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ் எழுதிக்கலாம். ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். இதுதான் நம்மளுடைய கருத்து. சரிங்களா? ரெண்டுமே சேமாக இருக்குது. அவ்வளோதான். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.